கிரிஜா திருமகன் பேசுறேன். இன்றைக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளுங்க. என்னன்னு கேட்டா இன்று ஆடி வெள்ளி, அதே போல பௌர்ணமி, அப்புறம் வரலட்சுமி விரதம். அனைவரும் வரலட்சுமியை வணங்கி அவள் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெறணுங்க. இயன்றவர்கள் கோவிலுக்கு செல்லலாம், வீட்டிலே பூஜை செய்வர்கள், விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். முக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக வரலட்சுமி விரதம் இருக்கிறார்கள். அதற்காக மட்டும் இருப்பதில்லை, நன்கு செல்வ வளமும் ஆரோக்கியமும் குடும்பத்தினர் சுபிச்சம் மகிழ்ச்சியை எல்லாம் நிலவுவதற்கு நாம் இன்று வரலட்சுமி விரதம் இருக்கலாம். அல்லது லட்சுமி சன்னதிக்கு சென்று வணங்கலாம். வீட்டிலேயே இன்று பௌர்ணமி என்பதால் மாலை நேரத்தில் மகாலட்சுமியை தொழுவதே மிக சிறந்த பலனை தரும். அனைவரும் அவளை தொழுது நீங்கள் எல்லா வளமும் பெறணும். இப்ப பணம் வேண்டாதவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? பணம் தேவையில்லாதவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் தேவையாக இருக்கிறது. நம்ம இறை நம்பிக்கை இருப்பவர்களோ இல்லாதவர்களோ இன்று நம்ம நம்பால் செல்வத்தை ஈர்க்கிறோம், இழுக்கிறோம். எப்படி நம்ம மகாலட்சுமியை துதித்து பணம் வேண்டும், செல்வத்திற்கு அதிபதியாக திகழும் மகாலட்சுமியை நாம் வணங்கி நம்ம எல்லா வளமும் நலமும் வரணும், செல்வமும் சேரணும்னு கும்பிடுறோம். அதுதான் யாரும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அடுத்து இது என்ன இது அப்படிங்கிறவங்க கூட நம்ம இன்னைக்கு செல்வத்தை ஈர்ப்பதற்கு தானே வணங்கினால் தாராளமாக நமக்கு செல்வம் கிடைக்க போகிறது. அதனால் நம்ம அவசியம் வணங்கணும். மாலை நேரத்தில் வணங்குவது சிறப்பு. தாமரை, அதே போல மல்லிகை, அப்படி இயன்றது மாவிலை தோரணம் அமைத்து தாமரை பூ இல்ல அல்லது மல்லிகை பூ இல்ல செம்பருத்தி, உங்களால் இயன்ற இதை பெறலாம். அதே போல நிவேதனமாக பாயசம், ஏதாவது ஒரு இனிப்பு, அவள் மிகவும் பிடித்தமான என்ன மகாலட்சுமியின் கணவருக்கு பிடித்த மகாவிஷ்ணுக்கு பிடித்தமானதை கூட நம்ம மகாலட்சுமிக்கு படைக்கலாம். அவள் நம்ம நிவேதனமாக சர்க்கரை அவள் செய்து வெல்லம் கலந்து நம்ம செய்யலாம். அல்லது பாயசம், இதெல்லாம் நம் மன திருப்திக்காக செய்வது. இது மொத்தத்துல என்னன்னா நம்ம இறைவியை வணங்கி நம் ஆசி பெறணும். அதுதான் இதோடைய தாற்பயம். நன்றி, வணக்கம்.